The starting point of all achievement is desire. Napoleon Hill. Hi viewers, welcome to Krammer English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது idiom. A pound of flesh. A pound of flesh. A pound of flesh அப்படினா மீனிங் என்ன? பாருங்க. A pound of flesh. This idiom is nothing to do with the actual flesh of a person. A pound of flesh அப்படின்னு ஒன்று நம்ம என்ன நினச்சிப்போம், ஒரு மனுஷனுடைய சதை இருக்கு இல்லையா உடம்புல, அதுதான் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஆனால் அது கிடையாது. This expression is about getting what is owed to you. இந்த இடியமுடைய மீனிங் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு கடன்பட்டது, உங்களுக்கு உரிமையானது நீங்கள் பெற்றுக்கொள்வது. அதை மீன் பண்ணும்போது தான் நம்ம பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை எப்படி பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது எனக்கு சொந்தமானது, எனக்கு வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி கேட்கும்பொழுது தான் பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் அப்படின்ற இந்த இடியமை நம்ம யூஸ் பண்ணுவோம். Something that you have the right to receive but is unreasonable to demand from someone. உங்களுக்கு அதை வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும், ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட டிமாண்ட் பண்ணுறீங்க இல்லையா, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் எந்த நியாயமுமே இருக்காது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை என்னோடது தான், எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி கேட்கும்பொழுது பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் அப்படின்ற இந்த இடியமை நம்ம யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இன் லைஃப் இட்ஸ் ஃபேர் தட் யூ கெட் வாட் இஸ் ரைட்லி யுவர்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு சொந்தமானதை நம்ம கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது, அது நியாயமானது தான். However, if you do so without consideration or care for how it may affect the other person, regardless of the consequences, you could be described as getting a pound of flesh. உங்களுக்கு உரிமையானதை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு நியாயமானது தான், நீங்கள் வாங்கிக்கிறது நியாயமானது தான். ஆனால் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அடுத்தவங்க கிட்ட, அவங்கள நீங்கள் கன்சிடர் பண்ணாமல், அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கவனிக்காமல், அவங்கள கேர் பண்ணிக்காமல், அந்த பர்சனை அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, எனக்கு அது தேவை அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா, டிமாண்ட் பண்ணுவோம் அவங்கக்கிட்ட. அந்த மாதிரி கேட்குறது தான், நீங்கள் அந்த மாதிரி கேட்குறீங்கன்னா நீங்கள் உங்களை இந்த மாதிரி பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் அப்படின்ற இந்த இடியமை யூஸ் பண்ணி சொல்லலாம். If you say that someone demands their pound of flesh, you mean that they insist on getting something they are entitled to, even though it may cause distress to the person it is demanded from. அதே மீனிங் தான். இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு பணம் கொடுத்துருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்குறீங்க, ஆனால் அவங்க கொடுக்க முடியாத பிரச்சனையில் அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் எனக்கு கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னாக்கா, நீங்கள் உங்களை டிஸ்கிரைப் பண்ணும்போது இந்த பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் அப்படின்ற இந்த இடியமை நம்ம யூஸ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. உங்களுக்கு உரிமையானதை அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அதை நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்பீங்க. அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்களுடைய நலனை மட்டுமே கருதி நீங்கள் அதை வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கேட்குறத தான் பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அதை நம்ம சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். They signed an agreement and the opposite party now won their pound of flesh. அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாங்க. இப்போ அந்த எதிர்பார்ட்டி அவங்களுடைய ஷேரை டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இதுக்கு அர்த்தம். 2 பேர் சைன் பண்ணியிருப்பாங்க, 1 and 2. இப்போ இந்த ஆப்போசிட்டில் இருக்க 2 1உடைய கண்டிஷன் என்ன, அவங்களுடைய நிலைமை என்னன்றதெல்லாம் புரிஞ்சிக்காம கன்சிடர் பண்ணாமல் இவங்க இப்போ டிமாண்ட் பண்ணுவாங்க இவங்களுடைய ஷேரை. அதுதான் இதோடைய மீனிங். அடுத்தது பாருங்க. He wants to take revenge. He won't be satisfied until he takes his pound of flesh. அவன் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறான். அவன் கொடுத்ததை திரும்பி வாங்கலைனாக்கா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அந்த அளவுக்கு அவங்கள பழி வாங்காமல் விட்டாக்கா இவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான், அவனால் திருப்தி அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இதில் இவன் பட்ட கஷ்டத்தை அவனும் பட்டே தீரணும், இல்லைனா என் மனசு அடையாது, என்னால் திருப்தி அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் அப்படின்னா மீனிங் என்ன, அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.